என்னுடைய முதல் முக்கியமான கேள்வி, கடந்த 2 ஆண்டுகளில் இது இந்தியாவுக்கு 4வது ஐசிசி போட்டியுடைய ஃபைனல், இறுதி போட்டி. எந்த ஒரு அணியும் இப்படி செய்ததில்லை. ஏன்னால் அந்த அளவுக்கு இந்தியா மிக சிறந்த அணியாக இருப்பதால் 4வது முறையாக ஒயிட் பால் கிரிக்கெட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பையும் சேர்த்து 4வது இறுதி போட்டி. ஆனால் ஒயிட் பால் என்று எடுத்துக்கொண்டால் இது 3வது இறுதி போட்டி. 2023 உலகக்கோப்பை ஒரு நாள் போட்டியுடைய இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றோம், ஆனால் தோற்றுவிட்டோம். அதற்கு பிறகு 24 T20 உலகக்கோப்பையை வந்தோம், அதை ஜெயித்து விட்டோம். தற்போது மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படுகின்ற சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வந்திருக்கிறோம். டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பிலும் தோற்றுவிட்டோம். ஆனால் இன்று என்ன நடக்கப் போகிறது, அதான் மிக முக்கியமான கேள்வி. லிவி, முதல் கேள்வி, என்ன நடக்கப் போகுது? இன்னைக்கு ரொம்பவே டஃப், 2 டீமுக்குமே ரொம்பவே டஃப். ஏன்னா அந்த பிச்சு அந்த மாதிரி. ஸோ துபாய் பிச்சு பொறுத்த வரைக்குமே கேம் சேஞ்சிங் பிச். ஏன்னா நம்ம அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னே நம்ம சொல்ல முடியாது. இப்போ மேபி யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலுமே அங்கே ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 240 தான், 248 தான் ஆவரேஜ் ஸ்கோராகவே இருக்குது. ஸோ பேட்டிங் செகண்ட் பார்த்தீங்கன்னா 251 தான் ஆவரேஜ் ஸ்கோர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக அங்கே ஆடின மேட்ச்லேயே 50 ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் 280 தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கோரே அங்கே அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது இன்னைக்கு பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 280 அப்படி அடித்தாலே ரொம்பவே டஃப். ஸோ பட் ஓடியை பொறுத்த வரைக்கும் 300 கொஞ்சம் ஈஸியாக அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான். பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 280 அடித்தாலே அந்த மேட்ச் வின் பண்ணிடலாம் அப்படின்ற உத்வேகத்தோடய அந்த மேட்சை நம்ம உட்காந்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு புள்ளி விவரம் என்கிட்ட இருக்கு, இந்தியாவுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு புள்ளி விவரம். அதாவது இதுவரை 1975 ஆண்டு முதல் உலகக்கோப்பை கிரிக்கெட் ஒரு நாள் போட்டி ஆரம்பித்ததிலிருந்து 1975 1975 முதல் இன்று வரை இரு நாடுகளும் ஐசிசி சாம்பியன்ஷிப் போட்டிகளில் 119 போட்டிகள், இந்தியா நியூசிலாந்து 119 ஐசிசி சாம்பியன்ஷிப் போட்டிகள் 119 ஆட்டங்கள் விளையாடி இருக்கின்றன. இதில் இந்தியா 61 போட்டிகளிலும் நியூசிலாந்து 50 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. 7 போட்டிகள் ரிசல்ட் இல்லாமல் இருந்திருக்கிறது. ஒரே ஒரு போட்டி டை என்ற வகையிலே ஒரு போட்டி டையில் முடிந்திருக்கு. இந்தியா நியூசிலாந்து ஒரு போட்டி டையில் முடிந்திருக்கு, ஒரு நாள் போட்டி. எனவே மிக முக்கியமாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த புள்ளி விவரங்கள் இந்தியாவுக்கு ஒரு உந்துகோலாக இருக்குமா? ஏன்னா அண்மை காலமாக இந்தியாவோட ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுடைய டீம் ரோரிங் லைன் என்பார்களே, சிங்கத்தை போல் கர்ஜித்து கொண்டு சிம்ம நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்கள் பார்வை என்ன? கண்டிப்பா இந்தியா பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல இருக்கு. எல்லாருமே கிட்டத்தட்ட ஃபார்முக்கு வந்துட்டாங்க. மேபி அவங்களோட பாட்டை கரெக்டாக விளையாடக்கூடிய அந்த ஃபார்ம்ல இருக்காங்க. இப்போ ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம சொல்றோம்னா, அந்த 10 ஓவருக்குள்ள அவரால் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கோர் அடிக்க முடியுதோ கொஞ்சம் டீம் ஸ்கோரை ஏற்றி கொடுத்துறாரு. ஏன்னா அந்த 30 ரொம்ப முக்கியமான ஸ்கோர் தான் ஓப்பனிங்ல. ஏன்னா ஒரு பவுண்டரி ஒரு 6 அடிச்சு அவருக்கு அந்த ஸ்கோரை ஏற்றி கொடுக்கும்போது அடுத்த வர பேட்ஸ்மேனுக்கு அந்த ஸ்கோர் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக யூஸ் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கடைசி இன்னொன்று நம்மக்கிட்ட மெயின் ஸ்ட்ரென்த்தே ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப், 8 பேருமே நல்லா கன் பேட்டிங் லைனப் வச்சிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு கேமை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம எடுக்கணும். ஏன்னா அந்த டாஸை நம்ம ஜெயிச்சோம்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தால் தான் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். ஸோ நம்ம சேசிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிளேயிங் 11 வச்சிருக்கோம் சேசிங்கை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்ததுன்னா பிச்சு, ஏன்னா பிச்சு தான் மேட்ரு அங்கே கேமில். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 280 300 அடிச்சிட்டோம்னால, ஏன்னா அந்த 280 நம்மளால் அடிக்க முடியும். ஏன்னா அந்த பேட்டிங் லைனப் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஸ்ரேயஸ் ஐயருமே நல்ல ஃபார்மில் இருக்காரு. நம்மளுக்கு லாஸ்ட் கேமே ஒரு 80 அடித்தார். இன்னொன்று நியூசிலாண்டுக்கு அந்த நம்ம லீக் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபாலிங் ஒரு 3 விக்கெட் விழுந்தாருமே அவர் கொஞ்சம் நின்று நம்மளுக்கு ஸ்கோரை நல்லாவே ஏற்றி கொடுத்தாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 250லேருந்து ஒரு 280க்குள்ளே இன்னைக்கு கண்டிப்பாக ஆகணும். நிச்சயமா. அதே போன்று 2000 நடைபெற்ற இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி, மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படுகிற இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியா நியூசிலாந்து தான் மோதுறாங்க. நைரோபியில் போட்டி நடக்குது. அந்த போட்டியில் இந்தியா தோல்வி அடைஞ்சிச்சு. ஆனால் 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தற்போது துபாயில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்தியா பழிக்கு பழி வாங்குமா? இதுதான் தற்போது $1 பில்லியன் கேள்வி. ஆனால் இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, லிவி, இந்தியா கடந்த 2 முறையாக பேசும்போது மும்பையில் 2023 உலகக்கோப்பையில் இந்தியா நியூசிலாந்து தான் செமிஃபைனல்ஸ் மும்பையில் நடக்குது. 70 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிக்குது. 70 ரன்கள் மிகப்பெரிய வெற்றி. அது மட்டுமல்ல, இந்த சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் லீக் போட்டியில் நியூசிலாந்து இந்தியா கிட்டத்தட்ட 50 ரன்கள் வித்தியாசத்தை ஜெயிக்கிறாங்க.
ஸோ இந்தியா வந்து நியூசிலாந்தை பார்த்து பயப்பட்ட காலம் மலையேறி விட்டது என்பது என்னுடைய உறுதியான கருத்து. எனவே இன்று அவர்கள் தான் நம்மை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்ல வேண்டும். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம், நியூசிலாந்துக்கு ஃபேவராக இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷரே இல்லாமல் ஆட போகிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 140 கோடி மக்களுடைய ப்ரெஷர் இருக்கு. அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சர்வதேச கிரிக்கெட் விளையாடும் இடங்கள்லையும் இந்தியா தான் ஜெயிக்க போகுது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெட்டிங் உலகம் தனியா நிழல் உலகம் போல இயங்கும் ஒரு உலகம். மும்பை ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், துபாய் ஆகட்டும், இந்த இடங்களில் தற்போது பெட்டிங் மல்ல ஏறிக்கொண்டே இருக்கிறது. இந்தியா வெல்ல போகிறது என பணம் குவிந்து கொண்டே, ஒரு பக்கம் தராசு இப்படி போயிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் தராசு குறைந்து கொண்டே இருக்கிறது. என்றால் நியூசிலாந்து வெற்றி பெறும் என்பதை ஒரு 5% பேர் தான் இதுவரை கணித்து அவர்கள் மேல் பெட்டிங் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 95% பேர் இந்தியா தான் ஜெயிக்கும் என ஒட்டுமொத்தமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்தியாவுக்கு பிரஷர் வந்து ரசிகர்கள் ஒரு பக்கம், இது போன்ற பெட்டிங் உலகம், அது மட்டுமல்ல பல முன்னாள் வீரர்கள் கருத்தும் இந்தியாவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் நீங்கள் சொன்னது போல 50-50 என சொல்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தமட்டிலே பிரஷர் ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். ஆனால் இந்தியா எப்பயுமே இந்த பிரஷர்ல தான் ஃபீனிக்ஸ் பறவை போல பறந்து ஜெயிக்கக்கூடியவர்கள். அந்த பிரஷரை பிளஷரா மாற்றக்கூடியவங்க இந்தியான்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. அந்த மெயின் வந்து நம்மளுக்கு ப்ரெஷரே ஆடியன்ஸ் தான். நீங்கள் சொன்ன மாதிரி இது பல கோடி மக்கள், பல மில்லியன் பீப்புள் வந்து இன்னைக்கு மேட்சை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம இங்கே சென்னையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸில் வந்து பெரிய பெரிய எல்இடி வச்சு இப்போமே நிறைய க்ரௌட் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. பீச்சு, ஸோ இந்த பெசன் நகர் மெரினா மாதிரி நிறைய பிளேசஸில் வந்து மக்கள் வந்து குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கப்பு இந்தியா தூக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டஃப், இந்த ப்ரெஷர் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா ஆனால் இன்னொன்று ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா, நியூசிலாந்து வந்து எப்பவுமே ப்ரெஷரே எடுத்துக்க மாட்டாங்க மைண்டில். ஸோ அவங்க எவ்வளோ தான் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலுமே ரொம்ப கூலாக, கேன் வில்லியம்ஸானா இருக்கட்டும், ரச்சின் ரவீனா கூட இப்போ நம்ம சொல்லலாம், ரொம்பவே கூலாக ஆடுறாங்க கேமை. ஸோ அப்படி பார்க்கும்போது நியூசிலாந்து வந்து ப்ரெஷரை எடுக்காமல் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஆடுவாங்க. பட் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ப்ரெஷர் இன்னைக்கு மேபி நேற்று கூட பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ல கில்லு கிட்ட கேட்கும்போது ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிடுவாரா இந்த மேட்சோட. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ரெஷராகவே எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ கில் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் நேற்று எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேசின ஒரே விஷயம், இந்த கப்பை நம்ம லிஃப்ட் பண்ணணும், இந்த கப்பை நம்ம தூக்கிட்டு இந்தியாவுக்கு போகணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி நாங்கள் எதுவுமே யோசிக்கல. அப்போது அந்த ஹோல் யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேமை வந்து எப்படி, ஏன்னா லீகும் சரி செமிஃபைனல்லையும் சரி இந்தியா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஆடினாங்க. ஸோ அவங்க கேம் வந்து நிஜமாவே அந்த ஃபினிஷிங்லாம் வந்து ரொம்பவே சர்வசாதாரணமாக, ஏன்னா பாகிஸ்தானெல்லாம் வந்து நம்ம ரொம்ப இங்கே உட்காந்து நம்ம பேசும்போது பாகிஸ்தான் ரொம்ப டஃப்பு, பாகிஸ்தான் வந்து அவங்க தான் நடத்துகிறாங்க, ஸோ அவங்களெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தோம். அதாவது ஒரு சர்வசாதாரணமாக ஒரு தூசி போல தள்ளி விட்டுட்டு போயிட்டோம் நம்ம பாகிஸ்தான் தான் சொல்லணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லீக் போட்டிகள் மட்டுமல்ல, அதற்கு முந்தைய போட்டி இங்கிலாந்தோட நம்ம விளையாடிய முறை, இந்தியாவில் விளையாடும் போது இங்கிலாந்து அணியை தோற்கடி ஒயிட் வாஷ் செய்தது, அதையெல்லாம் பார்க்கும்பொழுது இந்தியா வந்து ஒரு ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் அண்ட் டாமினன்ட் டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு டீமாக இருக்குது. நம்ம கிளினிக்கல் டிஸ்பிளே என்பது போல ஒவ்வொரு போட்டியும் இந்தியா வெற்றி பெற விதத்தை பார்க்கும்போது கம்ஃபர்டபுள் விக்ட்ரி, அதை வந்து ஒரு தடுமாற்றமோ பதற்றமோ இல்லாமல் மிகவும் தெளிவான உறுதியான வெற்றியை தான் இந்தியா இதுவரை பெற்றிருக்கிறது. எனவே இந்திய அணியில் வந்து ஒவ்வொரு வீரர்களும் ஏற்கனவே பலமுறை நாம் பேசியிருக்கிறோம், மீண்டும் ஒருவரை நமது நேருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீரர்களும் தனிப்பட்ட முறையிலே மேட்ச் வின்னர்ஸ். அவர் ஒருவர் விளையாடினால் கூட மேட்சை ஜெயிக்கக்கூடியவர்கள். ஆனால் தற்போது மிகவும் சந்தோஷமான மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம் என்னவென்றால், அனைவருமே சிறப்பாக ஒன்றாக விளையாடுகிறார், ஒரு டீமாக விளையாடுகிறார்கள்.